சிங்கநல்லூர், கோயம்புத்தூர் எம்பி கான்ஸ்டுவன்சி அண்ட் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா 213 பேரு ஒரு அட்ரஸ்ல ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. அதுவும் அண்ணாமலை தொகுதி. அதே அண்ணாமலை தொகுதி. இப்படிதான் அண்ணாமலை 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். அந்த அட்ரஸ்ல ஒரு வீடு இருக்கா? நிறைய இடத்துல அப்படி ஒரு வீடே இல்லை. அந்த அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஹவுஸ் அட்ரஸே வந்து பயங்கர காமெடியா இருக்கும். இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது வீட்டு நம்பர் ஹைஃபன் இருக்குமா சார்? ஒன்று பார் இருக்கும், நம்பராக இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு ஏபி அந்த மாதிரி இருக்கும். 26-2, 27-1, 27-3, 27-7, 27-3B இப்படி ஹைஃபனாக போட்டு இருக்குது. இந்த ஹைஃபனாக இருக்கக்கூடிய வீடுகள் பெரும்பாலும் வந்து போலி வாக்குகளாக இருக்கின்றன. ஒரே ஒரு பூத்தில் மட்டும் 285 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது டோட்டல் வாக்காளர்கள் எத்தனை % வரும்? 21% வருது. இவங்களோட கூட்டணியில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ ஓட் சர்வீஸ் பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இவங்களுடைய ஓட்டர்ஸ் வந்து இவங்களுடைய பூத்தில் 500 ஓட்டு 600 ஓட்டு 700 ஓட்டு வாங்கியிருக்குதோ அது எல்லாமே வந்து அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி இன்சர்டட் ஓட்டர்ஸ் ஒரு அட்ரஸ்லையும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக் ஓட்ஸ் நீங்கள் நேரில் போய் பார்க்குறீங்க, அங்கே இல்லை என்றால் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் 7 அப்ளை பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஐடி உங்களுடைய எபிக் நம்பர் போட்டு லாகின் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த பூத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். பூத்துக்கு வெளியே இருக்கிற யாருமே வந்து உங்கள் பூத்துக்குள்ளே இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்க முடியாது. பூத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் போலி வாக்காளர் இவர், நான் நேரில் வெரிஃபை பண்ண இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் நீக்கிறதுக்கான அப்ளிகேஷன் கொடுங்க. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுபத்ரா தேவி தனசிங் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். வாக்காளர் பட்டியல் திருத்தம் அது SIR அது நடந்துகிட்டு இருக்கு. வந்து அதை காங்கிரஸ் திமுக உட்பட கூட்டணி கட்சிகள் எல்லாமே எழுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இது ஒன்று அபிப்பிராயம் இருக்கா? இது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தானே. வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. 2002-2005 பண்ணியிருக்காங்க. வந்து ஸோ போலி வாக்காளர்கள் மாதிரி இறந்து போனவங்க, வீடு இடம் மாறி போனவங்க, இவங்களெல்லாம் நீக்கிறதுக்கு இது ஒரு வழக்கமான நடைமுறை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக இதை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்லாம் எதுக்குறாங்க? இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக மதிமுக சார்பிலோட ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் அதை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போலி வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க? தானே வந்து போலி வாக்காளர் வந்து தானே வந்து அப்ளை பண்ணாரா? ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கலாம், அது நீக்காம இருக்கலாம். வீடு மாற்றிருக்கலாம், அது நீக்காம இருக்கலாம். அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் போலி வாக்காளர்கள் எப்படி இதுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ராகுல் காந்தி தலைவர் வந்து சொன்னது போல இவங்க வந்து போலி வாக்காளர்களை எந்த அளவுக்கு ஆட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சிஸ்டம் வச்சு சாஃப்ட்வேர் வச்சு ப்ரோக்ராம் எழுதி ஆட் பண்றாங்க. ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஒரு டூப்ளிகேட்டா ஒரு ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ணி வாங்குறது, அந்த மாதிரினா ஏதோ 2 பேர் 4 பேர் 50 பேர் 100 பேருக்கு வாங்க முடியும். 1000 பேர் 2000 பேருக்கு வாங்க முடியும். இப்போ லட்சக்கணக்கான வாக்காளர்கள், இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான வாக்காளர்களை அவங்க வந்து புதுசா ஆட் பண்ணணும்னு சொன்னா அவங்களால உட்கார்ந்து ஃப்ராடு பண்ணவே முடியல. அந்த எக்ஸ்ட்ரீம் அவங்க பண்றதுனால அவங்க அதுக்குன்னு சிஸ்டம் சாஃப்ட்வேர் போட்டு ப்ரோக்ராம் எழுதி அவங்க மேசிவா வந்து கம்ப்யூட்டர்ஸ் வச்சு பண்றாங்க. ஸோ இதுதான் தலைவர் ராகுல் காந்தி வந்து எக்ஸ்போஸ் பண்ணது. இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ உங்க வாக்காளர் பட்டியலில் அவ்வளோ மோசமா போலி வாக்காளர்கள் இருந்தா உங்க BLA எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கட்சிகளோட BLAக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது வந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியாம அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சிஸ்டத்துல ஏத்திடுறாங்க. நான் கூட ஒரு சாஃப்ட்வேர் வச்சு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல ஏத்தலான்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம். ஆனா நான் அனுப்புற போலி வாக்காளர்களை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தேர்தல் கமிஷனோட வெப்சைட் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அது யாருக்கும் பண்ணாது. அது வந்து பிஜேபி அவங்க பிளான் பண்ணி பண்ணக்கூடிய அந்த போலி வாக்காளர்களை அது வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் கோடிக்கணக்கான ஆட்களை வந்து அது டெவலப்மெண்ட் ஏத்திடுது சிஸ்டத்துல. இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்கிறது, லட்சக்கணக்கான போட்டோஸ் இல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரே தொகுதியில 1 லட்சம் போலி வாக்காளர்கள், அட்ரஸ் சரியா இல்லாம இருக்கிறது, ஹவுஸ் நம்பர் 0ன்னு இருக்குது, ஒரு சீக்வன்ஸ் இல்லாம இருக்குது, இந்த மாதிரி இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க, அந்த லிஸ்ட்டை பார்க்குறாங்க. இப்போ அதில் வந்து இது நம்ம ஊரில் இப்படி ஒரு ஆளே இல்லை, இந்த வீட்டில் இப்படி ஒருத்தர் இல்லை, அவங்க பேர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை இது பண்ண முடியாதா? அப்படிதான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆட் பண்ணுறாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு 20 நாள் முன்னாடி வரைக்கும்
அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறேன். அந்த டாக்குமெண்ட்டை பாருங்க. அதுல என்னைக்கு அது லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு பாருங்க. யூஸ்வலா 2024 எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியோட முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாடி யாரையும் சேர்க்கவும் மாட்டாங்க, நீக்கவும் மாட்டாங்க. அப்படியே அது ஃப்ரீஸ் ஆயிருக்கும். எலெக்ஷன் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்க, அப்ப என்ன ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்கோ அதுதான் ஃப்ரோசன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 இது வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்குள்ள போகாது. ஃபார்ம் 8, அதாவது என் பேர்ல ஸ்பெல்லிங் தப்பு, என் அட்ரஸ்ல ஸ்பெல்லிங் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இருக்கும் வாக்காளர் ஒரு தவறை சரி பண்றதுக்கு மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த சூழல்ல அவங்க எப்படி வந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களை இந்த கடைசி 10 நாள் 20 நாள்ல ஆட் பண்றாங்க அப்படிங்கறதா. சோ கடைசி நிமிஷத்துல உங்க பூத்துல பாட்டுக்கு ஏத்தி விட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? பூத் ஏஜென்ட் தான். ஆனா அது பாட்டுக்கு சிஸ்டம்ல ஏறிடுது. நீங்க ஒரு 50 நாள் முன்னாடி இருக்க ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க பேக்லான் மாதிரி சுத்திட்டு இருப்பீங்க. தெருவா சுத்திட்டு இருப்பீங்க. எல்லாம் சரியா இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவன் பாட்டுக்கு உங்களுக்கு தெரியாம ஏத்திக்கிட்டே இருப்பான் சிஸ்டத்துல. எலெக்ஷனுக்கு 5 நாள் 10 நாள் 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவன் பாட்டுக்கு ஏத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படி நடந்திருக்குங்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இங்க நம்ம 2024 எலெக்ஷன்லயே ஏப்ரல் 19 தேர்தல், மார்ச் 27 மார்ச் 28 வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து கடைசியா அப்டேட் பண்ணி ஏத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பண்றதுதான் ரொம்ப கோளாறா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ஏதோ பீகார்ல நடந்துச்சு, அது ஏதோ வேற ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு, தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படிலாம் இருக்காது, இங்க எல்லாத்தையுமே டிஎம்கே பாத்துக்கும், அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, இந்தியா கூட்டணியில எல்லாருமே பார்த்துப்பாங்க. ஆனா இங்க வந்து நம்ம இங்க ரொம்ப வீரியமா எல்லாத்தையும் பார்த்துப்போம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இது என்னன்னா, எந்த கூட்டணியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், போலி வாக்காளர்களை அவங்க டைரக்டா சிஸ்டம் வழியா சேர்த்து டைரக்டா எலெக்ஷன் கமிஷனோட ஒத்துழைப்போட பண்ணக்கூடியது. யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு லெவல்ல இருக்குங்கிறதா உண்மை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டுல ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்துக்குன்னா எப்போ சொல்றீங்க? இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா, இல்லை முடிஞ்ச எலெக்ஷன்ல? முடிஞ்ச எலெக்ஷன்லயும் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா நடந்திருக்கு. இப்ப வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது நீங்க ஒரு போலி வாக்காளர் ஒரு வாட்டி சேர்த்துட்டீங்கன்னா அடுத்த 50 வருஷம் கூட அது அங்க இருக்கும் இல்லையா? தேர்தல் கமிஷனாக பார்த்து அதை நீக்காவிட்டால் அது வந்து சேர்த்த மேனிக்கு தான் இருக்கும். அந்த பேர்ல போலி வாக்குகள் வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்போ 2024ல ஆட் பண்ண ஃபேக் ஓட்டர்ஸ் இன்னுமே இருக்கதானே செய்யறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, 2024 எலெக்ஷன்ல இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல போட்டிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் தொகுதி எடுத்துக்குவோம். அங்க 4.5 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கினாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க எங்கெல்லாம் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அந்த பூத்துகளை எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா தெரியும், அதுல வந்து ஹையஸ்ட் ஃபேக் ஓட்ஸ் இருக்கிறத நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சில பூத்து சொல்றேன் பாருங்க. அந்த பூத்து நீங்களே கூட டவுன்லோட் பண்ணி பாத்துக்கங்க. யார் வேணாலும் போய் இப்போ நெட்ல ஆன்லைன் சைட்ல பார்க்கலாம். இப்ப வந்து 2024ல என்ன ஓட்டர் லிஸ்ட் இருந்ததுங்கிறது இருக்கு. அதுக்கு பிறகு எஸ்எஸ்ஆர்னு நடந்தது இல்லையா? எஸ்ஐஆர் மட்டும் ஃப்ராடு கிடையாது, எஸ்எஸ்ஆர்ங்கிற பேர்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்கிறதும் ஃப்ராடு. எப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை இழந்த ஒரு கள்ளனாக மாறிவிட்டதோ அப்பையில இருந்து இவங்க எஸ்ஐஆர் எஸ்எஸ்ஆர் என்ன பேர்ல அவங்க வந்து பண்ணாலும் எல்லாமே மக்கள் விரோதமா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்எஸ்ஆர்ங்கிற பேர்ல கூட அவங்க நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் ஆட் பண்ணி உண்மையான ஓட்டர்ஸை டிலீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி கோயம்புத்தூர், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி சிங்கநல்லூர் 121, சரியா? 121ங்கிறது சிங்கநல்லூர் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியோட எண். அதனுடைய பூத் நம்பர் 254 எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த ஒரே ஒரு பூத்துல மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க 1340 வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்லுது. ஸோ இதுல வந்து எத்தனை ஓட்டு வந்து போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா 731. இந்த இடத்துல 731ல 60% வாக்குகள் வந்து பிஜேபி வாங்கியிருக்கு இந்த ஒரு பூத்துல. அதாவது 430 வாக்குகள் வந்து பிஜேபி வாங்கியிருக்கு இந்த இடத்துல. அது கொஞ்சம் நம்ப முடிகிற மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அதனால அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அவங்க என்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. என்ன மாதிரி ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் மக்கள் புத்திசாலிகள்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ வட இந்தியா மாதிரி அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு பேரை போடுறது,
ஏபிசிடின்னு போடுறது, ஒரு 117 வயசு 119 வயசுன்னு போடுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. இங்க ரொம்ப விவரமா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னா, இவங்க எல்லா பூத்துலயும் பண்ணல, எல்லா அசம்பிளிலையும் பண்ணல. செலக்டடான ஒரு பாதி அசம்பிளி, நான் எஸ்டிமேட் பண்றது கிட்டத்தட்ட பாதி அசம்பிளி. ஏன்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்தில் மட்டுமே இவர்கள் 8 எம்பி கான்ஸ்டிட்யூன்சிக்கு மேல வந்திருக்காங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, 2வது இடத்தில் பிஜேபி வருமா? அதுவும் ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லாம தனியா நிக்குது. ஏடிஎம்கே தனியா வாங்குது, இவங்க தனியா வாங்குறாங்க. அந்த சூழல்ல இது இவ்வளவு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்குமா அப்படிங்கிறது டவுட். ஸோ அப்படி பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அசம்பிளியில எங்கெல்லாம் அதிகமான ஓட்டை பிஜேபி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் 20 எடுத்து செக் பண்ணிட்டு அதை பார்த்தோம்னா நமக்கு தெளிவா தெரியுது இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மகா மோசடி. அங்க 323 குடும்பங்கள் இருக்கு. இந்த 323 குடும்பங்கள்ல 285 குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தத்தெடுத்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. தத்தெடுக்க வாக்காளர்கள் நம்ம கிண்டலா சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்க சார், உங்க வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க 4 பேர் இருக்கிறதா தெரியும். ஆனா உங்க வீட்டு அட்ரஸ்ல ஒரு போலி வாக்காளரை சேர்த்திருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் ரியலா எங்கேயுமே இருக்க போறது இல்லை. உங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு ஓட்டு போடுவீங்க, வருவீங்க, ஏதோ பண்ணிருப்பீங்க. ஆனா அதே அட்ரஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஒரு அம்மா பேரோ கணவர் பேரோ எதுவுமே இருக்காது. உங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இது போலி வாக்காளர் சாஃப்ட்வேர்ல சிஸ்டத்துல எங்க இருந்தோ ஒரு இதை காப்பி பண்ணி அது பாட்டுக்கு உள்ள உங்களை சேர்த்திருக்கும். என்னோட வீட்டு அட்ரஸ்லயே உங்க வீட்டு அட்ரஸ்லயே சேர்த்திருக்கும். சோ இதுதான் வீடுகளுக்கு போய் பாத்தீங்களா மேடம்? அந்த வீட்டு அப்படி எல்லாம் யாருமே இல்லைங்க. போய் பார்த்தோம்னா அப்படி எல்லாம் யாரும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த குடும்பத்துக்கு ஒரு கணவர் பெயரோ இல்ல அப்பா பேரோ, இவங்க அல்லது 2 பேருக்கு ஒரு பொதுவான ஒரு அப்பா பேரோ இல்ல ஒரு தாத்தா பேரோ, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம, சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தரை எங்க வீட்டுல வச்சு கூட நான் ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்து கூட வச்சிருக்கலாம். ஒரு குடும்பத்துல வச்சிருக்கலாம், 2 குடும்பத்துல வச்சிருக்கலாம், 10 குடும்பத்துல வச்சிருக்கலாம், 50 குடும்பத்துல வச்சிருக்கிறது டவுட்டு. 285 குடும்பத்துல இந்த ஒரே ஒரு போலிங் ஸ்டேஷன், இந்த 254 அப்படிங்கிற போலிங் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா 2024 வாக்காளர் பட்டியல்ல எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் இருக்கு. சோ 1000 ஓட்டுல 200 ஓட்டு அந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 20%. ஆமா. இந்த அடாப்டட் ஓட்டர்ஸ் மட்டுமே அவ்வளவு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தந்தை, அவங்க பேர் என்ன இருக்கு, அவங்க தந்தை தாய் பேர் சம்பந்தம் இல்ல. அவங்க அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா அது தமிழ் ஏதோ ரமேஷ், பையன் பேர் ரமேஷ்னா அப்பா பேர் சுரேஷ்னு இருக்கு. தமிழ் பேரா தான் இருக்கு. அதுதான் நீங்க சாதாரணமா நீங்க அந்த ஓட்டர் லிஸ்ட பார்த்தா உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. புகைப்படங்கள் இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு பிளர்டா இருக்கும், அல்லது சின்னதா இருக்கும், அல்லது பிரசிலியன் மாடல் மாதிரி என்னதாவது இருக்கும். ஏதோ ஒண்ணு இஷ்டத்துக்கு நீங்க ஆன்லைன்ல அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு போட்டோ வராது. வெறும் இந்த இதை வச்சு பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு போலியா இருக்கு அப்படின்னு தெரியுது. இதுல டோர் நம்பர் 2 பாருங்க சார். டோர் நம்பர் 1 பயங்கர கலைபுரமா இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம். அது தவிர டோர் நம்பர் 2 பார்த்தோம்னா அதுல ஒரு 6 ஓட்டு இருக்கு. அதுல 6 ஓட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க, 2 பேர் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு ரொம்ப அப்நார்மலா இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்ப்போம். இதுல என்னன்னா, இந்த மாதிரி அப்நார்மலா இருக்கக்கூடிய பூத்துகள்ல மட்டும் பிஜேபிக்கு 400 ஓட்டு, 500 ஓட்டு, 600 ஓட்டு, சில இடங்கள்ல 800 ஓட்டெல்லாம் இருக்கு. அதுதான் கரெக்டா எப்படி பிஜேபி அதிகமா ஓட்டு வாங்குற இடங்கள்ல மட்டும் இவ்வளவு போலி வாக்காளர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி வருது. இதுல என்னன்னா சார், ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டர்ஸ் இருக்கிறது, அது மட்டும் கிடையாது. ஆர்ஃபன் ஓட்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஆர்ஃபன் ஓட்டர்ஸ்னா யாருன்னா, அந்த வீட்டுல அவர் மட்டும் தான் இருப்பாரு. இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்காரு, மனைவி இறந்துட்டாங்க, அவர் மட்டும் இருக்காரு அந்த வீட்டுல. 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் மட்டும் இருக்கலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பூத் நம்பர் 254 ஆஃப் சிங்கநல்லூர், கோயம்புத்தூர் எம்பி கான்ஸ்டிடுவன்சி அண்ட் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா, அந்த பூத்துல 213 பேரு ஒரு அட்ரஸ்ல ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. அதுவும் அண்ணாமலை தொகுதி. அதே அண்ணாமலை தொகுதி. இப்படிதான் அண்ணாமலை 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். அந்த அட்ரஸ்ல ஒரு வீடு இருக்கா? நிறைய இடத்துல அப்படி ஒரு வீடே இல்ல. அந்த இது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஹவுஸ் அட்ரஸே பயங்கர காமெடியா இருக்கும். இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப எங்கேயாவது வீட்டு நம்பர் ஹைஃபன் இருக்குமா சார்? ஒண்ணு பார் இருக்கும், அல்லது அந்த ஒரு நம்பரா இருக்கும், மிஞ்சி போனா ஒரு ஏபி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 26-2,
27-1, 27-3, 27-7, 35-3, 38-1, 71-1, 11-12. இதுல வந்து நான் சீக்வென்ஷியல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து தோழர்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி அடாப்டட் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ஃபன் ஓட்டர்ஸ், அதாவது இருக்கிற வீட்டுல எக்ஸ்ட்ராவா 1-2 ஓட்டு இருக்கிறது, ஒரு வீட்டுல ஒரே ஒரு ஓட்டு மட்டும் இருக்கிறது, அப்படி ஒரு வீடே கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் சீக்வென்ஷியல் ஹவுசஸ். நான் சீக்வென்ஷியல் ஹவுசஸ்னா ஒரு வீடு, அட்ரஸ், ஒரு தெருன்னு இருந்துச்சுன்னா அது கட்டாயம் சீக்வென்ஷியலா இருக்கணும். சீக்வென்ஷியலா இல்லைன்னா அவங்களால வாழ்நாள்ல போஸ்ட்மேன் வந்து எதையுமே அவர்கிட்ட கொடுக்க முடியாது. 7ஆம் வீட்டுக்கு பிறகு 8வது வீடு இருக்கணும், 10வது வீடு அதுக்கு அடுத்தது, அப்படி இருந்து ஆகணும் இல்லையா? எங்கேயோ ரேரா வந்து ஒரு வீட்டுல வந்து ஏதோ பாலடைஞ்ச பங்களா, வீடு பூட்டி போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு வேணா அது இல்லாம இருக்கலாம். அதுல ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க கட்டியிருக்கிறீங்கன்னா ஒரு ஏயோ பியோ இருந்துட்டு போகலாம். ஆனா உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் சீக்வென்ஷியலா ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 10, 20, 30 வீடு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு 27-3B இப்படி ஹைஃபனா போட்டு இருக்குது. இந்த ஹைஃபனா இருக்கக்கூடிய வீடுகள் பெரும்பாலும் வந்து போலி வாக்குகளாக இருக்கின்றன. 1-3க்கு அடுத்தது 14 தான் வந்து டோர் நம்பர். இது நான் ரெண்டுத்துலயுமே 4 ஃபேக் ஓட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மட்டுமே இந்த இதுல மட்டும் அவ்வளவு போலி வாக்குகள் வந்து இருக்குது. இப்போ இந்த இது எடுத்துக்கோங்க சார். இதுல வந்து ஹவுஸ் நம்பர் 1B, அதாவது போலிங் ஸ்டேஷன் 254, ஹவுஸ் நம்பர் 1B எடுத்துக்கங்க. அந்த இடத்துல 4 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து 2 வாக்காளர் உறவினரா இருக்காங்க, 2 வாக்காளர் சம்பந்தமே இல்லாம அதுல உட்கார்ந்துருக்காங்க அந்த வீட்டுல. ஹவுஸ் நம்பர் 1B, ஹவுஸ் நம்பர் 2A, ஹவுஸ் நம்பர் 2B. இப்ப ஹவுஸ் நம்பர் 2Bல பாத்தீங்கன்னா ஓட் லிஸ்ட் நம்பர் 29, 30, 31 அப்படின்ட்டு 2024 இதுல இருக்குது. அதுல 31ல ஒரு தனிநபர் இருக்கிறார், அடாப்டட், தத்தெடுக்கப்பட்ட ஒரு வாக்காளர்னு சொல்லலாம். அந்த குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. ஸோ 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டர். இப்ப ஹவுஸ் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா 5 வாக்காளர் இருக்காங்க, அதுல 2 பேர் தான் ஃபேமிலி, இன்னும் 3 பேர் வந்து சம்மந்தமே இல்லாம ஒத்தையா வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த குடும்பங்கள்ல. ஹவுஸ் நம்பர் 7 எடுத்தேன்னா 86, 87 ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. 88, 89 அங்க இன்சர்ட் பண்ணப்பட்ட ஒரு போலி வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த ஹவுஸ் நம்பர் 7ஏன்னு ஒரு அட்ரஸ், இது ரியலா பொய்யானே தெரியல, ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேர் எக்ஸ்ட்ரா உட்காந்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியே மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரே ஒரு பூத்துல மட்டும் 285 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது டோட்டல் வாக்காளர்கள் எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? 21% வருது. இப்போ ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சராசரியா ஒரு பூத்துல ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஓட்டுல 200 ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நான் 20%ன்னு சொல்லுவேன். ஆனா யூசுவலா ஓட்டர்ஸ் டர்ன் அவுட், அதாவது வந்து ஓட்டு போடக்கூடியவர்கள் 60-65% தான் இருக்கும், 70% தான் இருக்கும், 30-35% வரமாட்டாங்க. அப்போ இந்த 200 ஓட்டுங்கிறது 1000த்துல 20%-ஆ இருக்கலாம். ஆனா 600 ஓட்டுல 33%. பதிவான ஓட்டுகள்ல 33%. ஒரு பதிவான ஓட்டுகள்ல ஒரு பூத்துல 33% போலி வாக்காளர் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி வந்து இந்த எலெக்ஷனை வின் பண்ணுவீங்க? நேர்மையா, நியாயமா? சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், அத்தனை கட்சி தலைவர்களும், அத்தனை கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும், இவங்களெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய மக்களும் அத்தனை பேரும் ஏமாற்றப்பட்டு போலி வாக்காளர்கள் வழியாக இவர்கள் போடக்கூடிய போலி வாக்குகள் வந்து வின் பண்ணுது. ஸோ இப்படியே இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் டிராஃப்ட் ஃபைனலு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்னொன்னையும் எடுத்து எங்கெல்லாம் பிஜேபி, ஏடிஎம்கே இவங்களோட கூட்டணியில இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ ஓட் சர்வீஸ் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் இவங்களுடைய ஓட்டர்ஸ் வந்து இவங்களுடைய பூத்துல 500 ஓட்டு, 600 ஓட்டு, 700 ஓட்டு வாங்கியிருக்குதோ அது எல்லாமே வந்து அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி இன்சர்டட் ஓட்டர்ஸ் ஒரு அட்ரஸ்லயும் இருக்கிறாங்க. நீங்க கோயம்புத்தூர் சொன்னீங்க மேடம், இது மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு? இது தவிர நாங்க பார்த்தது அப்படின்னு சொன்னா தர்மபுரியில இந்த மாதிரி இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு, மதுரையில இருக்கு, சேலம்ல இருக்கு, நீலகிரியில இருக்கு, கோயம்புத்தூர், சென்னை சவுத்துல இருக்கு, சென்னை சென்ட்ரல்ல இருக்கு. இவ்வளவு மோசமா இருக்கு. ஸோ இது தவிர இன்னும் பார்க்க அதிகமா இருக்கும். நான் ஏன் இப்போ வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா
யாரெல்லாம் இந்த ஜனநாயகம் வேணும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் இந்த ஓட்டை வந்து மதிக்கிறோமோ, அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க பாதம் பணிந்து நான் கேட்டுக்கொள்றது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா வேலையும் விட்டுட்டு அடுத்த ஒரு சில வாரங்கள் தயவு செஞ்சு ஆன்லைன்ல உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஓட்டா எடுத்து பாருங்க. அதுல ஒவ்வொரு ஹவுஸ்லயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓட்டர்ஸ் உட்கார்ந்துருக்கிறத வந்து நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுல போய் ஒன்றும் இல்லை, உங்க பூத்தை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களை சுத்தி 4 தெரு தான். பூத்துனா நீங்க என்னதோ ஒண்ணுலாம் தயவு செஞ்சு நினைச்சுக்கிடாதீங்க. 4 தெரு தான் ரஃப்லி. ரொம்ப க்ரௌடடா இருந்துச்சுன்னா 2-3 தெரு தான் இருக்கும், அல்லது 4, 5, 6 தெரு தான் இருக்கும். 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு நீங்க எந்த கட்சினா இருங்க, நீங்க வந்து திமுகவா இருங்க, தாவேகாவா இருங்க, காங்கிரஸா இருங்க, எந்த கட்சினா இருங்க, நீங்க ஏடிஎம்கேவா கூட இருங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஜனநாயகம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா தயவு செஞ்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஃபேக் ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக் ஓட்ஸ் நீங்க நேர்ல போய் பாக்குறீங்க, அங்க இல்லை என்றால் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபார்ம் 7 அப்ளை பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ளர நீங்க உங்களுடைய ஐடி, உங்களுடைய எபிக் நம்பர் போட்டு லாகின் பண்ணிட்டு, ஏன்னா அந்த பூத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். பூத்துக்கு வெளியே இருக்கிற யாருமே வந்து உங்க பூத்துக்குள்ள இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்க முடியாது. பூத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க போலி வாக்காளர் இவரு, நான் நேர்ல வெரிஃபை பண்ண இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க நீக்கிறதுக்கான அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு அதை பொதுவெளியில போடுங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி உங்களோட ஃபேஸ்புக்ல, உங்களோட சோஷியல் மீடியால என் பூத்தை நான் செக் பண்ணேன், நாங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களை நீக்கிறதுக்கு நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இவங்க எஸ்ஐஆர் சின்சியரா பண்ணாங்கன்னு சொன்னா இந்த டிராஃப்ட் வருது பாருங்க, அந்த டிராஃப்ட்ல அதெல்லாம் நீக்கியிருக்கணும். பீகாரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இவங்க அதை நீக்கிறது கிடையாது. எஸ்ஐஆரில் இவர்கள் போலி வாக்காளர்களை நீக்குவது கிடையாது. மாறாக இன்னும் அதிகமாக போலி வாக்காளர்களை சேர்த்து விட்டு உண்மையான வாக்காளர்களை நீக்கிறாங்க. ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் 121வது அசம்பிளி கான்ஸ்டுவன்சில போலிங் ஸ்டேஷன் என்னெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா 254 பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து 139வது போலிங் ஸ்டேஷன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பிஜேபி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா 544 ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு வீட்டில் ஒரு வாக்காளர் இருக்கிறது மட்டும் 294 பேர். ஒரு வீட்டில் எக்ஸ்ட்ராவா வந்து உட்கார்ந்துருக்கிறது 85 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 41% பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டில் ஒரு வாக்காளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனாதை வாக்காளர்கள்னு சொல்லலாம் அவர் இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து அடாப்டட் ஓட்டர்ஸ் 12%. ஸோ இப்போ இந்த பூத்துல வந்து 65% ஓட் ஷேர் வந்து பிஜேபி வாங்கியிருக்குது. இது வந்து பூத் நம்பர் 139, சிங்கநல்லூரே தான், அது கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்தது இது வந்து சிங்கநல்லூர் தான். இந்த இடம் வந்து பீளமேடு. போலிங் ஸ்டேஷன் 88வது போலிங் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்கிறது 166 வாக்காளர்கள் வந்து ஒரு வீட்டுல ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு. அதே போலிங் ஸ்டேஷன்ல 118 பேர் வந்து எக்ஸிஸ்டிங் வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ராவா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல பிஜேபி 397 வாக்குகள் வந்து வாங்கியிருக்குது. இதுல மொத்தம் 1210 பேர் இருக்கிறாங்க, 289 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இதுல வந்து 118 வாக்காளர்கள் வந்து எக்ஸ்ட்ராவா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க மட்டும். இந்த வாக்காளர் பட்டியலை வந்து இப்பவும் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி, யார் வேணாலும் 2024 எலெக்ஷன் வந்து இந்த வாக்காளர் பட்டியல்ல தான் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ கூட யார் போய் செக் பண்ணாலும், யார் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றது அதுல அவங்கள்ட்ட இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து அப்பதான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து எஸ்எஸ்ஆர்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அந்த எஸ்எஸ்ஆர்ல பாத்தீங்கன்னா இன்னும் தான் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்களே ஒழிய ரிமூவ் பண்ணப்படலை. அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இருக்க லேட்டஸ்ட் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு போலி வாக்காளர்களையும் டிராஃப்ட்ல நீக்கினாங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க. அவங்க வந்து பீகார்ல போலி வாக்காளர்களை நீக்கவே இல்லை, போலி வாக்காளர்களை இன்னும் தான் சேர்த்தாங்க, டூப்ளிகேட் வாக்காளர்களை இன்னும் தான் சேர்த்தாங்க. எஸ்ஐஆர்ல ஒரிஜினல் வாக்காளர்களை தான் அவங்க நீக்கினாங்க. ஏன்னா ஒரிஜினல் வாக்காளர்களை நீக்கினாதான் போலி வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான இடம் கிடைக்கும். அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஜனத்தொகையை விட அதிகமா வந்து வாக்காளர் பட்டியல் போகாது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க இப்படி சேர்த்து தமிழ்நாட்டுல எந்த நிலைமைக்கு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டோட அடல்ட் பாப்புலேஷன், தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையில் வயது வந்தோரின் எண்ணிக்கை 5,70,00,000 பேர் தான். ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே 6,36,00,000 பேர் இருக்கிறாங்க.
66 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க சொல்லலாம் இவங்கெல்லாம் செத்து போனவங்க, இது அவங்க உண்மை கிடையாது. அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. இவங்க அத்தனை பேரும் போலி வாக்காளர்கள். இப்ப நான் காமிக்கிறேனே இவ்வளவு போலி வாக்காளர்கள். ஒரு பூத்துல வந்து 300 பேர், 400 பேர், 500 பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. இதுல மீண்டும் சொல்றேன், எல்லா பூத்துலயும் கிடையாது. கிட்டத்தட்ட 50-60% இடத்துல அவங்க வந்து அப்படி ஆட் பண்ற கிடையாது. ஒரு 40% அந்த மாதிரியான பூத்ஸ்ல தான் அவங்க இந்த மாதிரி ஆட் பண்றாங்க. அதுல செலக்டடா ஒரு 10-20%ல அபரிமிதமா ஆட் பண்றாங்க. இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா, எங்கெல்லாம் ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் வந்து கடந்த தேர்தல்கள்ல 2021 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், அதிகமான வாக்குகளை எந்த போலிங் ஸ்டேஷன்ல வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு போலி வாக்காளர்களும் அங்க உட்கார்ந்து அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்க கண்கூட பார்க்கலாம். கோயம்புத்தூர் தெற்கு, சரியா? கோயம்புத்தூர் தெற்குல அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி 120 கோயம்புத்தூர் தெற்கு. இதுல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில போலிங் ஸ்டேஷன் 250, ரைட்டா? இதுல மட்டும் 504 வாக்குகள் பாஜக வாங்கி இருக்குது, ரைட்டா? இதுல ஒரு வீட்டுல ஒரு வாக்காளர் இருக்கிறது மட்டும் 206. அடுத்தது அடாப்டட் ஓட்டர்ஸ், ஒரு வீட்டுக்குள்ள சம்பந்தமில்லாத வாக்காளர்கள் இருக்கிறது 244 வாக்காளர்கள் சம்பந்தம் இல்லாம பல்வேறு வீடுகள்ல இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் அதுல வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல 1425 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 வந்துருதா? ஸோ இவங்களுக்கு உண்மையிலேயே யாரு ஓட்டு போடுறாங்கன்னு பாருங்க. போலி வாக்காளர்கள் தான் மீண்டும் மீண்டும் இந்த வாக்காளர் பட்டியல்ல உட்கார்ந்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும். அது பத்தலன்னு இவங்க ஏத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி கோயம்புத்தூர் சவுத், அதுல பாத்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் 197. பிஜேபியுடைய ஓட்டு பாத்தீங்கன்னா 468 வாக்காளர்கள் பிஜேபிக்கு போட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு வீட்டுல ஒரு வாக்காளர் இருக்கிறது மட்டும் 286. அடுத்தது அடாப்டட் ஓட்டர்ஸ் வந்து 274. ஸோ இந்த இதுல ஒரு வீட்டுல ஒரு வாக்காளர் நீங்க சொல்றது இந்த மாதிரி 22-3 அந்த மாதிரி அந்த ஒரு டோர் நம்பர்ல ஒரு ஆள் தான் இருப்பாரு. இன்னும் அடுத்த ஒரு டோர் நம்பர்ல ஒரு ஆள் தான் இருப்பாரு. அப்புறம் ஒரு அட்ரஸே இருக்காது எங்கேயும். அந்த மாதிரி இருக்கும். ஹவுஸ் நம்பர் நாட் அப்ளிகபிள், ஹவுஸ் நம்பர் நாட் அப்ளிகபிள் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹவுஸ் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா ஓட் நம்பர் 5 அண்ட் ஓட் நம்பர் 6 ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்குறாங்க. ஹவுஸ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ஓட் நம்பர் 12 அண்ட் ஓட் நம்பர் 13 சம்மந்தமே இல்லாமல் 2 பேரும் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் சவுத்து போலிங் ஸ்டேஷன் 133. பிஜேபி வந்து இங்க 441 வாக்குகள் வாங்கியிருக்குது. இதுல ஓட்டர் நம்பர் இதுல வந்து ஒரு வீட்டுல ஒரு வாக்காளர் இருக்கிறது 148 பேர். அண்ட் அடாப்டட் ஓட்டர்ஸ், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் சம்மந்தம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிற போலி வாக்காளர்கள் 136, ரைட்டா? ஸோ இதுல 441 வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த பூத்துல மொத்தமா வந்து ஓட்டு போட்டதே வந்து 582 பேர் தான் வந்து ஓட்டை போட்டிருக்கிறாங்க. அதுல 441, அதாவது 77% வாக்காளர்கள் இந்த பூத்தை பொறுத்தவரை, பூத் நம்பர் 133 கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்தவரை வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க 77%. ஸோ இது மாதிரி பிஜேபி குறைவா ஓட்டு வாங்கின இடங்கள்ல வந்து இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் இருக்காங்களா? பிஜேபி அதிகமா ஓட்டு வாங்கின இடம், பிஜேபி கூட்டணி அதிகமா ஓட்டு வாங்கின இடத்துல தான் போலி வாக்காளர்களும் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே இவங்க கொஞ்சம் டீசெண்டா வாங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கேவலமா வாங்கிடக்கூடாது, கொஞ்சம் டீசெண்டா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்க கொஞ்சம் ஏத்துறாங்க. பட் சிஸ்டமிக்கா இந்த மாதிரி லட்சக்கணக்கான வாக்காளர்களை அதிகமா சேர்த்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா செலக்டான அசம்பிளில வாங்கியிருக்காங்க. ஸோ 8 மாவட்டங்கள்ல பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்குது. ஏடிஎம்கேக்கு விட அதிகமான வாக்குகளை வாங்கினாங்களா 2024 நம்புற மாதிரியா இருக்கு? அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட 10 எம்பி கான்ஸ்டிடுவன்சில 3வது இடம் வந்திருக்கிறாங்க. 3வது இடம் இவங்க வர்றது எல்லாமே டவுட் தான். இதுல இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமாக வாங்கியிருக்கு இல்லையா? 2024ல அவங்க கிட்டத்தட்ட 4% வந்து அதிகமாக வாங்கினாங்க. அதுவே அந்த இடத்துல கூட அதிகமான போலி வாக்காளர்கள் தென்படுறாங்க. எந்த இடத்துல நாம் தமிழர் பாத்தீங்கன்னா 200 ஓட்டு 250 ஓட்டெல்லாம் ஒரு போலிங் ஸ்டேஷன்ல வாங்கியிருக்கோம், அந்த இடத்துல கூட அதிகமான போலி வாக்காளர்களை நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இது கோயம்புத்தூர் சவுத் முடிஞ்சிச்சு. இப்போ கோயம்புத்தூர் நார்த்து. கோயம்புத்தூர் நார்த்தில் வந்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 24 61% வாக்காளர்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டதா இருக்குது. அந்த போலிங் ஸ்டேஷன்ல மட்டும்
369 வாக்குகளை வந்து பிஜேபி வாங்கியிருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு ஆள் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 348 இண்டிவிஜுவல் அடாப்டட் ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 185. 348 பேர் ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாங்க. 185 வந்து அடாப்டடா இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் நார்த்து பூத் நம்பர் 23 398 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 64% ஆஃப் த ஓட்ஸ். இதுல வந்து ஓட்ஸ் போல்டே வந்து 829 தான். இதுல இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க. ஒன் ஹவுஸ் ஒன் ஓட் மட்டும் 196. இது அடாப்டட் ஓட்டர்ஸ் 198. இது வந்து நான் சொல்லிட்டேன்ல வந்து போலிங் ஸ்டேஷன் 23 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் நார்த் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி. அடுத்தது வந்து கோயம்புத்தூர் நார்த் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் 437 ஓட்ஸ் பிஜேபி வாங்கியிருக்குது. அதில் ஒன் ஹவுஸ் ஒன் ஓட்டர் வந்து 345. அடுத்தது அடாப்டட் ஓட்டர்ஸ் வந்து 257. ஓகேவா, அவ்வளோ அதிகமாக இருக்கு. ஸோ இங்கே ஓட்ஸ் போல்டு வந்து 809 வந்து ஓட்ஸ் போல்டு. அடுத்தது சூலூரில் பார்த்தீங்கன்னா 245. பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கினா 50% ஆஃப் த ஓட் ஷேரு. அந்த பூத்தில் 463 ஓட்ஸ் வாங்கியிருக்குது. ஒன் ஹவுஸ் ஒன் ஓட்டர் 351. அடாப்டட் ஓட்டர்ஸ் 211. 244 போலிங் ஸ்டேஷன். இதில் வந்து பிஜேபி 504. ஒன் ஹவுஸ் ஒன் ஓட்டர்ஸ் 236 அண்ட் அடாப்டட் ஓட்டர்ஸ் வந்து 290. எவ்வளோ அநியாயம் பாருங்க. சூலூர் பூத் நம்பர் 5 அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 401 ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு. ஒன் ஹவுஸ் ஒன் ஓட்டர் வந்து 158. அடாப்டட் ஓட்டர்ஸ் வந்து 196. அடுத்தது வந்து பல்லடத்தில் வந்து 398 பூத் நம்பர், பல்லடம் சட்டமன்ற தொகுதி. இதில் பிஜேபி வந்து 263 வாங்கியிருக்கு. இதில் ஒன் ஹவுஸ் ஒன் ஓட்டர் மட்டும் 209 வந்து இருக்குது. அடாப்டட் ஓட்டர்ஸ் 119. பல்லடம் 194. இதில் பிஜேபி வந்து 347 ஓட்ஸ் வாங்கியிருக்கு. 44% வாங்கியிருக்கு. ஒன் ஹவுஸ் ஒன் ஓட்டர் வந்து 323. அடுத்தது அடாப்டட் ஓட்டர்ஸ் 252. அதுக்கப்புறம் பல்லடம் பூத் நம்பர் 186. இதில் பிஜேபி வாங்கியிருக்கிறது 329. இதில் ஒன் ஹவுஸ் ஒன் ஓட்டர் வந்து 210. அடாப்டட் ஓட்டர்ஸ் 145. இது ரெண்டும் சேர்த்து 56% ஆஃப் த ஓட்ஸ் வாங்கியிருக்குது. 329. அங்கே வந்து ஓட்ஸ் போல்டே வந்து 621 தான். ஸோ இதுதான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படியாக ஓட்டு வாங்கியிருக்கிறார். இது மாதிரி வேற எந்தெந்த தொகுதியில மேடம்? கோயம்புத்தூர் தவிர நான் சொன்னேன்ல வந்து தர்மபுரி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, வேலூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வாங்கியிருக்கிறாங்க. நாங்க ஒரு சின்ன டீமா நாங்க சேர்ந்து பண்ணோம். ஸோ எங்களால் இவ்வளவு வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இதை தவிர இன்னும் நம்ம மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இதை வந்து ஒரு வேள்வியாக நினச்சி, எப்படி நம்ம காந்தியும் நேருவும் இந்த ஒரு ஓட்டுக்காக உயிரை விட்டாங்களோ, 10,000 பேர் நம்முடைய தாத்தா பாட்டி வந்து உயிர் விட்டு இந்த நாட்டுக்கு இந்த ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தாங்களோ, அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். ஜனநாயகம் அப்படின்னா என்னன்னாவே என்னுடைய ஆட்சியாளரை மாற்ற முடிவது தான் ஜனநாயகம். எப்போ வந்து என் ஆட்சியாளரை என்னால் ஓட்டு போட்டு மாற்ற முடியாதோ, எப்போ மீண்டும் மீண்டும் வந்து அதே ஆட்சியாளர் ஆட்சியில் இருப்பாரோ. இப்போ 35 வருஷமா குஜராத்தை பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி செய்யுது. இப்போ வந்து இது போல உத்தரப்பிரதேஷ், பீகார் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ நிறைய இடங்கள்ல பிஜேபி அண்ட் பிஜேபி அலையன்ஸ் பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ் மீண்டும் 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 அவங்களே ஆட்சிக்கு வராங்க. இந்த எல்லா இடங்கள்லையுமே தேர்தல் ஃப்ராட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அப்படி ஒன்றும் சுபிட்சமா இல்லை. இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு 20-30 வருஷம் வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா அந்த நேருவோட பீரியட், அந்த பீரியட்ல ஃபினாமினல் growth இருந்துச்சு. மக்களோட வாழ்க்கையில அவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் மக்கள் ஆசையா ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா மக்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதே பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் இந்துஸ் அதனால ஓட்டு போடுறாங்க, அவங்க இந்துத்துவாவை நம்பிட்டாங்க அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. அவங்க பல இடங்கள்ல வந்து இந்த தேர்தலை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறத உண்மை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டா அவங்க வந்துட்டாங்கனாலே அந்த லோக்கலா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மேல அவங்க ஒரு ஆளுமையை எடுத்துக்கிறாங்க. நிறைய ஃப்ராட்ஸ் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ ஜனநாயகம்ங்கிறதே ஆட்சியாளர்களை மாற்றக்கூடியது அப்படிங்கும்போது
இல்லைன்னா நம்ம சர்வாதிகாரமா போயிடுவோம், ஒரு நார்த் கொரியா மாதிரி, சைனா மாதிரி, ஒரு ரஷ்யா மாதிரி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம இருக்கக்கூடிய டேஞ்சரை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். இந்த மாதிரி போலி வாக்காளர்களை லிஸ்ட்ல சேர்த்தா கூட அவங்க வந்து பூத்துல வந்து ஓட்டு போட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஆளே இல்லாதப்ப அவர் எப்படி ஓட்டு போடுவாங்க? உண்மையிலேயே ஓட்டிங் மிஷின் வழியா பண்றாங்களா, அல்லது வந்து பிஜேபிக்கு ஆட்களே இல்லாம எப்படி சிஸ்டம் வழியா அவங்க இவ்வளோ போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்களோ, இப்ப தேர்தல் ஆணையமே அவங்க கையில இருக்குல்ல சார். போலி வாக்காளர்கள் சேர்க்கறது கூட நீங்க சொல்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்து இல்ல, அவங்க சாத்தியம் listல இருக்கு, நமக்கு சேர்த்துக்கலாம். தெரியல சார். நமக்கு இவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையமே அவங்க கையில இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னே தெரியல. போலீஸ்காரரே இங்க திருடராக இருக்கும்போது இல்லையா, திருடனை பிடிக்க வேண்டிய போலீஸ்காரரே இங்க திருடனாக இருக்கும்போது அவர்தான் அவரோட திருட்டை பிடிக்கணும் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? 2024லயே அவ்வளவு ஃபேக் ஓட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு மேல 2024க்கும் இப்பைக்குமே கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல மட்டும் 80,000 வாக்காளர்களை வந்து அவங்க சேர்த்திருக்காங்க. இதுல இன்னொரு இது நீங்க சொல்றது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ரொம்ப தகவல் இருக்கு. ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? இப்ப உதாரணமா வந்து நீங்க இது மாதிரி கர்நாடகாவில் நடந்தது, அங்க நடந்ததெல்லாம் இப்ப ராகுல் காந்தி அதை வெளியே கொண்டு வந்தார் வந்து. இப்ப தமிழ்நாட்டோட விஷயம் நடந்திருக்குங்கிறத ஏன் இந்த கட்சிகள் எதுவும் வெளியே கொண்டு வரலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்பதான் கட்சிகளே வந்து இப்ப தமிழ்நாட்டை வந்து நம்ம ரொம்ப அலட்சியமா விட்டுட்டோங்க. இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்களும் எல்லாருமே சொல்றேன், ரொம்ப அலட்சியமா வந்து விட்டாச்சு. இங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இங்கதான் நம்ம 40க்கு 40 எடுத்துட்டோமே, வின் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இந்தியா கூட்டணியுடைய வாக்கு அப்படிங்கிறது 46%. அதாவது ஏற்கனவே 2019ல 52% இருந்தது, 6% வாக்கு உருவிட்டாங்க ஏற்கனவே. எந்த வருஷம் உருவானாங்களோ தெரியாது. ஏன்னா அந்த சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் வந்து வெறும் ஆட் மட்டும் பண்றது கிடையாது, டிலீட் கூட பண்ணுது. ஃபார்ம் 7 அது ஃபில் பண்ணுது. ஃபார்ம் 6 வந்து அப்ளை பண்ணி வண்டி வண்டியா போலி வாக்காளர்களை ஏத்துறது மட்டும் கிடையாது, ஒரிஜினலா இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஃபார்ம் 7 அதுவே ஃபில்அப் பண்ணி டிலீட் பண்ணு ரிக்வெஸ்ட் கொடுக்குது. அந்த ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் வந்து தேர்தல் ஆணையத்தோடைய வெப்சைட் எந்த கேள்வியும் கேட்காம, எந்த ஆதாரமும் கேட்காம அடிஷனையும் ஒத்துக்குது, டிலீஷனையும் ஒத்துக்குது. இப்போ உங்க ரியல் ஓட்டர்ஸ் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா, நீங்க 2002ல நீங்க எப்போ ஓட்டு போட்டீங்க, நீங்க வந்து 4ஆம் நூற்றாண்டுல எங்க ஓட்டு போட்டீங்க, 10ஆம் நூற்றாண்டுல எங்க இருந்தீங்க இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஃபேக் ஓட்டர்ஸ்க்கு அது எந்த ஆதாரமும் கேட்கறது கிடையாது, அது பாட்டுக்கு சேர்த்துக்குது. அந்த லிஸ்ட்ல பெயர் இருந்ததுன்னா கூட இப்ப ஒரு பூத்துக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கணும்ல, போட்டாரா? அந்த உண்மையிலேயே அந்த ஓட்டை யாரையாவது வந்து வச்சு ஒருத்தரா போடுறாங்களா, அல்லது ஒருத்தரே டபடபடப நிறைய ஓட்டை போடுறாரா, அல்லது எல்லாம் அந்த டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க வந்து ஓட்டு போடுறாங்களா, அல்லது இந்த டிராவல் பண்ணும்போது அந்த வண்டியில எடுத்துட்டு போறாங்க இல்லையா அப்ப போடுறாங்களா, இல்ல ஏதாவது அந்த இவிஎம் மிஷின்ல கோளாறு பண்ணி போடுறாங்களா, இந்த மெத்தடாலஜி நமக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜே கொடுக்கறது கிடையாது. இப்ப நாங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க நாங்க சொல்றதெல்லாம் தப்பு, இந்தியா கூட்டணி சொல்றது தப்பு. இதை தவிர இன்னும் பல கட்சிகள் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்ல, பல கட்சிகள் எக்ஸ்போஸ் பண்றாங்க, சமூக ஆர்வலர்கள் எக்ஸ்போஸ் பண்றாங்க. நிறைய ரிட்டர்னிங் ஆபீசர்ஸா இருந்தவங்க, ஏற்கனவே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அலமரிக்கிறாங்க பொதுவெளியில வந்து, இங்க அது தப்பா இருக்கு, அங்க இது தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க சொல்றது எல்லாமே கூட தப்பா இருக்கட்டும் சார், நீங்க உத்தமராச்சே, இதுதான்ப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க, யாரு வந்து தப்பா ஓட்டு போட்டிருக்காங்க, யாரு இங்க இல்லாத ஆளு வந்து ஓட்டு போட்டாங்க பாருங்க. இந்த போட்டோல இல்லாத ஆளு, அந்த வாக்காளர் பட்டியல்ல போட்டோல இல்லாத ஆளு யார் இங்க ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி பொது வெளியில சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க வச்சுட்டு போக வேண்டியதானே சார் தேர்தல் ஆணையம்? உங்களுக்கு ஏன் அவ்வளவு நடுக்கமா இருக்கு? நீங்க உத்தமனா இருந்திருந்தா ஏன் உங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தா பயமா இருக்கு? எதுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிட்டு இருட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறீங்க? அப்ப நீங்க திருடன் தானே.